வெல்கம் பேக் டு சேனல். நம்ம ரவிதேஜா மற்றும் ஷீலாவோட ஆக்டிங்கில் ரெடியாக இருக்கிற ஒரு தெலுங்கு மூவி தான் மாஸ் ஜாத்ரா. இந்த படத்தோட தியேட்டிக்கல் ட்ரெய்லரை இப்போ நமக்கு லான்ச் பண்ணியிருந்தாங்க. ட்ரெய்லருமே பார்க்கறதுக்கு செம மாசாக இருந்துச்சு. ரவிதேஜோட ஆக்டிங்கில் அந்த படத்தில் செம்மையாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். இனி இந்த படம் உங்களுக்கு தியேட்டர்ஸில் தெலுங்கில் அவைலபிளாக இருக்க போது. ஆக்சுவலி இந்த படத்தை தமிழ் வெர்ஷன் நமக்கு நெட்ஃப்ளிக்ஸில் வரப்போ ப்ரீமியர் பண்ண போகிறாங்க. அஃபிஷியலாகவே ஆல்ரெடி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. படம் உங்களுக்கு நெட்ஃப்ளிக்ஸில் வரப்போ தமிழ் டப்பிங் கூட வரும்னு. ஸோ நானுமே தமிழ் டப்பில் பார்க்க தான் வெயிட் பண்ணிருக்கேன். ஆனால் தெலுங்குமே பார்க்க இன்ட்ரெஸ்ட் இருக்குது. பார்க்கலாம். ஒன்ஸ் அதுக்கு சான்ஸ் கிடைச்சுன்னா கண்டிப்பாக தேட்டர் போய் விசிட் பண்ணி இந்த படம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு ரிவ்யூ போடுறேன். ஆனால் இந்த படத்தோட ட்ரெய்லர் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ சான்ஸே இல்லை, வேறு லெவல் தான். ரவிதேஜோடைய அந்த மாசான பர்ஃபார்மன்ஸ் மறுபடியும் ஸோ ரொம்ப வருஷம் கழிச்சு பார்க்க போகிறோம். ஏன்னா லாஸ்ட் 2 படங்களில் அவரோட பர்ஃபார்மன்ஸ் அந்த அளவுக்கு பெருசாக இல்லை. பட் இந்த படத்தில் எப்பவுமே ரவிதேஜனா யார், இந்த மாசான பர்ஃபார்மன்ஸு, டைலாக் டெலிவரி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும் அவருடைய பர்ஃபார்மன்ஸ். ஸோ எல்லாமே சொல்லிட்டு போகலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஸ்டைலிஷ், அந்த மாதிரியான ஒரு டைலாக்ஸ், அந்த மாதிரி எல்லாமே வந்து கலந்து இந்த படத்தில் இருக்குன்னு நினைக்கிறேன். செம ஃபீஸ்ட் தான் ரவிதேஜா ஃபேன்ஸ்க்கு. ஸோ பொறுத்து பார்க்கலாம் இந்த படம் எப்படி இருக்குன்னு. ஸோ தமிழ் டப்பிங் கூட தான் நானும் பார்க்கணும்னு ஆர்வமாக இருக்கேன். பார்க்கலாம். ஸோ தெலுங்கில் பார்த்துட்டேன்னா ஒன்ஸ் பார்த்துட்டு நான் ரிவ்யூ போடுறேன். ஸோ இந்த படம் இன்னும் உங்களுக்கு தேட்டர்ஸில் தெலுங்கு அவைலபிளாக இருக்கும். ஓடிடி லிஸ்ட் ஆஃபீஸில் கன்ஃபார்ம் ஆனதும் கண்டிப்பாக நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். நமக்கு தமிழ் டப்பிங் கூட நெட்ஃப்ளிக்ஸில் காத்துட்ருக்கு.